பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாலை நேரத்திலே தேவனோடு கூட இந்த ஹெவன் டிவி முன்பாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக வாழ்த்தி வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவ்வளவு நாளும் நம்மை அழகாய் நடத்தி வருகிறார். ஆனாலும் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, தடுமாற்றங்கள் உண்டு, கவலைகள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிலும் மேலாக கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதே என்று சொல்லி நம்மை பார்த்து இந்த காலை நேரத்திலே கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தன் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறார். அவர் 94ஆம் சங்கீதம் அதனுடைய 18வது வசனம், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிற. அநேக நேரங்களில் நம்ம கால் சறுக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்தில் நிலச்சி நிற்போன்னு நினைப்போம், நின்றுலான்னு நினைப்போம். ஆனால் நிற்க முடியாதபடி சில நேரங்களில் தடுமாற்றங்கள் வரும்போது நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அந்த தடுமாற்றம் நம்மளை ரொம்பவே வேதனைப்படுத்தும். பாருங்கள், அதில் சில அநேகர் அந்த நேரத்தில் அந்த தடுமாற்றத்தில் சறுக்கும்போது ஆமீன் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்ட எத்தனை பேரை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே தேவன் ஆமீன் அந்த தேவனை பார்த்து அதே சங்கீதக்காரன் சொல்கிறார் 19வது வசனத்திலே, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. பாருங்கள், நம்ம கால் சறுக்கிட்டா நம்ம போயிட்டோம், அவ்வளோதான், முடியாது. ஆனால் அவர் தாவீது சொல்கிறாரு, அந்த ஆத்துமாவில் விசாரம் பெருகும்போது நீர் என்ன செய்கிறீங்க, என்னை தாங்கும், கிருபை என்னை தாங்குகிறது. அந்த கிருபை மட்டும் இல்லைன்னா நம்மளால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. பாருங்கள், இந்த கிருபையினால் ஆண்டவரை தான் பலவீனப்பட்ட பவுல் கேட்குறாரு. ஆமேன் சொல்லும்போது சொல்கிறார், முள் எனக்குள்ளே தைத்திருக்கிறதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிற, இதை மாற்ற ஆண்டவர்னு கேட்கும்போது என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு அவருடைய கிருபை மட்டும் நம்ம கூட இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய முடியும், பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் ஒரு வேளை என் கால் சறுக்கிட்டு ஆண்டவர் அதனால் என் கடன் பிரச்சனை என்னை விட்டு ஆமேன் அதிகமாகி வந்துட்டு, அல்லது என்னால் என்னுடைய அநேகர் என்னை துரத்துகிறார்கள், இல்லை என் பிள்ளையினுடைய காரியங்கள், என் கணவனுடைய காரியங்கள், என் மனைவியுடைய காரியங்கள், என் இனத்தாருடைய காரியங்கள், சகோதரருடைய காரியங்கள், இதெல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் சறுக்கலாய் காணப்படுது என்று சொல்ல உங்கள் வாழ்க்கையில் அநேக தேவனை விட்டு தூரம் போன சறுக்கல்கள் அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் சறுக்கிட்டுனா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே சறுக்கிட்டான்ப்பா, என்னை நிமிர்ந்து நிற்க உம்மால் மட்டும்தான் வைக்க, உம்மால் மட்டும்தான் முடியும். நம்முடைய சறுக்கல்களின் போது நம்மை நிமிர்ந்து நிற்க வைக்க நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை மட்டும் அண்டி கொண்டோம் என்றால் அவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை ஆண்டவரே ஆண்டவரே என் கால் சறுக்கும்போது உங்கள் கிருபை என்னை தாங்கிட்டுன்னு சொல்லுங்கள். அந்த கிருபையினால் நம்மை தாங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாட்டு அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, அதை நம்ம பாடியனா பாடல் பாடும்போதே நமக்கு எப்படி அது வருதோ வரலையோ ஆண்டவரை நோக்கி நம்ம பாடும்போது சில கட்டுகள் உடையும். ஏன்னா பவுலும் சீலாவும் அதை துதித்து பாடுற போது கழுமரத்தில் கையெல்லாம் கட்டப்பட்டவளை, கால் கட்டப்பட்டவளை இருக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த பாடி துதித்த போது கட்டுகள் ஆமீன் உடைந்தது, அந்த சங்கிலிகள் உடைந்தது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பாடும்போது அது எப்படி இருக்கோ நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் நம்முடைய கையில் எந்த ஒரு கட்டுகள் நம்மை கட்டி வைத்திருக்கிறதோ, அது மனித கட்டாக இருந்தாலும், அது ஆமீன் சத்ருவின் கட்டாக இருந்தாலும், ஆமீன் பிசாசின் கட்டாக இருந்தாலும், அது கட்டாயம் என்ன செய்ய முடியும், நம்மை விட்டு அகல முடியாது. விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே,
எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாருங்கள், நம்முடைய கண்மலையான தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவரை மட்டும் நம்ம அண்டிட்டோன்னா அவர் சிறையின் மறைவில் வைத்து நம்ம எப்போல்லாம் சறுக்கிட்டு நினைக்கிறோமோ அல்லது எப்போல்லாம் சறுக்க போகிறோன்னு அவருக்கு தெரியும். அவருடைய சிறகின் மறைவில் அல்லது கோட்டையாய் அரணாய் அடைக்கலமாய் இருந்து நம்மை காப்பாற்ற என்பதற்கு ஒரு ஐயமே இல்லை. அதனால் அப்படி கண்களை மூடி இந்த நாளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாய், அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் வரும்படியாய், அப்படி நம்முடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் காக்கும்படியாய், இன்றைக்கு பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகள், திருமண நாளை காண்கிற பிள்ளைகள், இன்னும் வியாதியோடு போராடுற பிள்ளைகள் சுகத்தை காணும்படியாய், ஆமேன். இன்னும் ஆண்டவர் ஆமேன் கடன் பிரச்சனை இருக்க மக்கள் என்ன பலத்தோடு இருக்காங்களோ, என்ன சறுக்கிட்டுன்னு நினைக்கிறாங்களோ, அதில் கர்த்தர் சறுக்கல்களை நீக்கி அவளை பலப்படுத்தும்படியாய், திடப்படுத்தும்படியாய், கண்மலையின் மேலே நிறுத்தும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். யாரும் சோர்ந்து போகாதபடி, நேரத்தில் நிர்விசாரமாக இராதபடி கர்த்தாவே கிருபை தாங்கன்னு கேளுங்க. கர்த்தருங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை சொல்கிறாரு, ஆமேன், வனாந்தரத்தில் இருந்த தாவீதை ராஜாவாக்கி மகிழ்ந்த தேவன் நம்முடைய தேவன். அப்போ அவரே சொல்கிறார், என் கால் சறுக்கும்போது நீர் என்னை நிறுத்துங்கப்பான்னு கேட்குறாரு. நம்ம கேட்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சில சறுக்கல்கள் உண்டு ஆண்டவரே, அதை என்னால் மேற்கொள்ள முடியலப்பா, என்னால் அதை அதிலேருந்து வெளியே வர முடியலப்பா, அதில் நான் புதஞ்சு போல இருக்குது, நான் விழுந்து நொறுங்கிறோம் போல இருக்குது, என்னை விடாதுங்கப்பான்னு சொல்லுங்கள். நம் தேவன் விட்டு போகிற தேவன் அல்ல, கரம் பிடித்து நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை கரம் பிடிக்கிற தேவன். மகளே, உன் மகனே, உன் கரத்தை என்கிட்ட தந்துரு, நான் உன்னை நடத்தி செல்வேன்னு சொல்லி நம்மை பார்த்து சொல்கிறார். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என் கரத்தை உங்கள் கரத்தில் தர்றேன்ப்பா, உங்கள் கரத்தை என் கரத்தோடு இணைச்சிக்கோங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அநாதி சிநேகத்தினால் எங்களை நடத்தி உம்முடைய தீர்மானத்தின்படி எங்களை நடத்துகிற தகப்பனே, அப்போ அருமையான இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக எங்களை ஹெவன் டிவி முன்னால் உட்கார்ந்து இணைத்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் கிருபை தந்தீங்களே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா.
நீர் கிருபைக்கு பாத்திரர். ஆமென். நீ மகிமைக்கு பாத்திரர். நீ கண்மலையானவர். நீர் எங்கள் யெகோவா, எங்கள் சகலமும் செய்ய வல்லவர். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உம்மை போல் ஒரு தேவன் இல்லைப்பா, உம்மை போல் ஒரு தேவன் இல்லைப்பா. நான் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா. உங்கள் கிருபைக்குள்ள நீர் மறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் அன்புக்காக நன்றி, உங்கள் இரக்கத்துக்காக நன்றி, உங்கள் கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றியுள்ள இதயத்தோடு துதித்து பாடுகிறோம். கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த அதிகாலை நேரத்திலும் பிள்ளைகள் உடைய சமூகத்தில் அது காத்திருக்கும்போது எந்த நோக்கத்தோடு காத்திருக்கிறார்களோ அதை நிறைவேற்ற செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக நேரங்களில் ராஜா தங்களுடைய கால் சரிக்கிட்டு நினைக்கும் போது உங்கள் கிருபையினால் எடுத்து நிறுத்துங்க. ராத்திரி முழுதும் ஒருவேளை வேதனையோடு கூட அவங்க இருந்திருப்பாங்க. ஏசப்பா ஆண்டவரே, தூக்கம் இல்லை, கலக்கம், பயம், காலையில் எழுந்தால் எப்படி இருக்குமோ, அந்த விடியல் எப்படி இருக்குமோ என்று சொல்லி வேதனையோடு கூட காணப்படலாம். ஆனால் அந்த வேதனையிலும் ஆண்டவரே, ஐயா, அந்த வேதனையிலும் ஆண்டவரே, இளைப்பாறுதல் தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்கள் இளைப்பாற பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லைப்பா, முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்கிறது. எங்கள் முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்கள் முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுங்கப்பா. உங்கள் கரத்தில் வந்திருக்கிறோம். நொறுங்கி போன, உடைந்து போன, சறுக்கி போன பிள்ளைகளை தூக்கி நிறுத்த உம்மால் மட்டும்தான் முடியும்ப்பா, உம்மால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. ஐயா, சறுக்கிறதுன்ற போது சறுக்காதபடி காத்தீரே நன்றி. சறுக்கி விழுந்தபோது தூக்கி நிறுத்தினீரே நன்றி. காயம் பட்டபோது காயத்தை ஆற்றினீரே. ஆமென். துவண்டு நின்ற போது தூள விடாமல் காத்தீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவர் வேளை எங்களுக்கு வேதனையோடு கூட காணப்படலாம். ஆனால் அத்தனை வேதனைகளை எங்களுக்கு சுமந்த கல்வாரி சிலுவையில் தன்னைய தியாக வழியாய் சிந்தின இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. இந்த கல்வாரி சிலுவையில் இருந்தபோதும் 2 பேர் 2 பக்கம் நின்றுட்டு ஒருத்தன் தூஷித்தானோ, ஒருத்தனும் என்னை நினைத்தருளும் என்று கேட்டபோது அவனையும் நினைவு கூர்ந்தீங்களே ஏசப்பா. எங்களையும் இப்பொழுது நினைவு கூற உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய பாடுகள், கஷ்டங்கள் என் தகப்பனுக்கு மறைவாய் இல்லையப்பா, உங்கள் காந்திக்கு அது மறைவாய் இல்லையப்பா. நினைவு கொண்டு வந்து எங்களை நினைத்து பதில் தருகிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாள் முழுதும் கத்தர் கூட இருங்க. நாளில் கத்தர் பிள்ளைகள் எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் அவங்க பிரசனம் கூட இருக்கட்டும். எந்த தேவைக்காக செல்கிறார்களோ அந்த தேவையை கத்தர் சந்திப்பீராக ஆண்டவரே. அப்பா, உங்கள் கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஏசப்பா, உங்கள் கிருபை வரங்களால் நிரப்பும்படியாக செபிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி தகப்பனே. வேலைக்கு வெளியில் போகிற பிள்ளைகள் உண்டு, உயரமான இடங்களில் வேலை செய்கிறவங்க உண்டு ஆண்டவரே. சுகாதாரமற்ற இடங்கள், இன்னும் தாழ்விடங்கள் உண்டு ஏசப்பா. இன்னும் ஆண்டவரே மின் கம்பங்கள் ஆண்டவரே, டிரைவிங்கில் எத்தனையோ பேர் ஆண்டவரே சுவாமி ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் பார்க்கும்போதப்பா ஆண்டவரே, பயணிகளை ஏற்றி சென்ற பஸ் ஆண்டவரே ஆண்ட வேலை தீப்பற்றி எரிந்தது என்று நாங்கள் ஆமேன் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரையும் சேதப்படுத்தாதபடி அப்பா அந்த சறுக்கல் காத்ததே உமக்கு நன்றி செலுத்துகிறதை போல எத்தனை 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 ஆண்டவரே அப்பா, எத்தனை எத்தனை காரியங்கள் எங்களை ஐயா சறுக்குகிறது என்று சொன்னபோது சறுக்காதபடி காத்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரங்கூட இருக்கணுமே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். எங்களை ஒன்றும் இல்லையப்பா, நாங்கள் என்று சொல்ல ஒன்றுமே இல்லைப்பா, நாங்கள் என்று சொல்ல ஒன்றுமில்லையப்பா. எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். இந்த நாள் கத்தாவே உம்முடைய பிரசன்னங்களை தாங்கணுமேனு ஜெபிக்கிறான்ப்பா. அப்பா, இந்த நாளிலும் சுவாமி ஆமேன் பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் கண்ணோக்குவீராக என்று ஜெபிக்கிறோம். பிறந்த நாளை காணும்போது இந்த புது வருஷம் அவங்களுடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழியட்டும் ஆண்டவரே. இந்த கடந்த நாட்களில் எதெல்லாம் சர்க்கலாய் தோன்றிட்டோ அதெல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு ஆமேன் ஒரு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். சறுக்கி நின்ற நேரத்திலெல்லாம் சறுக்காதபடி கால்களை நிலைப்படுத்தினீரே நன்றி என்று சொல்லுகிறோம். ஏசப்பா, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி வயதை கழுவுக்கு சமானமாய் வாழவை தாக்குவேன்னு சொன்ன வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளுடைய வயதை வாழவை தாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே, திருமண நாளை கண்டு நாளில் ஒருவேளை அது எத்தனையாவது திருமண நாள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் அது எத்தனை வருடமாக இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவர் இந்த திருமண நாட்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் தங்களுடைய திருமண நாளிலே எதை வேண்டும் என்று கேட்டு அது கிடைக்கவில்லை என்று வேதனையோடு இருக்கிறார்களோ அதை கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்.
கர்த்தாவே உங்கள் கரங்குடைந்து நடத்தணுமேன்னு ஜெபிக்கிறோம். தெய்வீக கரம் எங்களை நடத்தணுமேன்னு ஜெபிக்கிறோம். உங்கள் அன்பு எங்களை தாங்கணுமேன்னு ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளணுமேனு ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கத்தர் முற்றிலும் பொறுப்படுப்பீராக. பிள்ளை செல்வத்துக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய சித்தத்தின்படி கத்தர் உங்கள் சித்தத்தின்படி பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் கற்பத்தின் கனியை கத்தர் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், அதை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நீங்கள் பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. உங்கள் இரக்கமுள்ள கரம் பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. அப்பா டாக்டர்ஸ் ஒருவேளை இனி கிடைக்காது என்று சொல்லலாம், மனுஷன் தூஷிக்கலாம், ஆனால் யார் என்ன நிந்தித்தாலும் நிந்திக்காத தேவன். ஆமேன் ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் காண்கிற தேவன் ஆண்டவரே. ஐயா கர்த்தரோ இந்த சுமையாண்டவரை அவள் சுமக்கும்படி, இந்த நிந்தையை சுமக்கும்படி ஆண்டவரே அது இருக்குமானால் ஆமேன் வல்லமை பெற்ற ஜனங்கள் ஒருவேளை இந்த நிந்தையை பார்த்தவளை நிந்தையை சுமக்க வைத்திருந்தால் அந்த நிந்தையை பிள்ளைகளை விட்டு மாற்றுவீராக. கர்த்தர் அந்த சிந்தையை அவர்களை விட்டு மாற்றுவீராக. ஏற்ற காலத்தில் ஆண்டவரே பிள்ளை அணைக்கத்தக்க ஒரு கற்பத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் ஆண்டவரே, அந்த சுதந்திரத்தை சத்துரு எடுத்து விடாதபடி. அது மலட்டு கற்பமாக இருக்கலாம் ஆண்டவரே, சுருங்கி போன கற்பமாக இருக்கலாம் ஆண்டவரே. ஐயா அது ஆரோக்கியமற்ற கற்பமாக இருக்கலாம். எந்த கற்பமாக இருந்தாலும் எந்த அகப்பனுக்கு ஆண்டவரே செத்து போன கற்பமாக இருக்கலாம். அதுக்கு வாழ்வு கொடுப்பது அது மக்களே சான காரியம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறாண்டவரே, கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறாண்டவரே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த தீராத நோய்களை பிடித்து விட்டது என்று சொல்லி நோய்க்காக கர்த்தர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். கேன்சர் வியாதிகள் ஆண்டவரே, கிட்னி ஃபெயிலியர் ஏசப்பா ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே டயபெட்டஸ், ஹைப்பர் டென்ஷன், இதனால் காம்ப்ளிகேஷன், ஸ்ட்ரோக் வந்து எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இனி வெளியே வர முடியாது என்று தவித்து கொண்டிருக்கலாம். அத்தனை பேருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவன். இந்த நாளில் ஒரு பெருத்த விடுதலையை கர்த்தர் கட்டளை இடுவீராக என்று ஜெபிக்கிறோம். உங்கள் தெய்வீக கரம் பிள்ளைகளை தாங்கணுமே என்று ஜெபிக்கிறோம். அப்பா என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனை தேவைகளையும் என் தேவன் திருப்தியாக்குவீராக. உங்கள் திருப்தியாக்குகிற கரம், சறுக்கி நின்றபோது தூக்கி நிறுத்தின கரம், விழுந்து போன போது எடுத்து நிறுத்தின கரம் பிள்ளைகளை தாங்கணுமேனு ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் முன்னால் இருந்து ஜெபிக்க எங்களுக்கு உறுதுணை செய்கின்ற இந்த ஹெவன் டிவியை நினைத்து உங்கள் சமூகத்தில் வருகிறோம். இந்த ஹெவன் டிவியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கோடானு கோடி ஜனங்கள் வீட்டுக்குள்ளே இது கடந்து செல்லும்போது எந்தெந்த வீட்டில் என்னென்ன தேவைகள் வேண்டுமோ, எதை திருப்தியாக்க வேண்டுமோ, இதன் மூலம் கர்த்தாவே திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடுவீராக, இதன் தேவைகள் சந்திக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீ ஜீவனுள்ள தேவனப்பா. கர்த்தாவே இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் இணைந்து இந்த டிவியை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரங்குட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். அப்பா இதற்கு முன்னால் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஹெவன் டிவி மூலமாக நாங்கள் வாழ்வு பெற்றோம் என்று இவர்கள் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதன் ஃபவுண்டர் உங்கள் கரத்தில் தருகிறோம். அன்பு மகனை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக, குடும்பத்தை பொறுப்பெடுப்பீராக, பிள்ளைகளை பொறுப்பெடுப்பீராக, அன்பு மனைவியை பொறுப்பெடுப்பீராக. கர்த்தாவே இணைந்து இந்த டிவியில் ஆண்டவர் பிள்ளைகள் எல்லா ஊழியத்திலும் இணைந்து இருக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஈசப்பா இன்னும் இதில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தரையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்குவீராக. உங்கள் கரம் பிள்ளைகளை தாங்குவதாக. உங்கள் அன்பு பிள்ளைகளை தாங்கட்டுமே என்று ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல ஊழியத்தில் இருந்தாலும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக மிஷன்களை உருவாக்கும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கீங்க. அதை இன்னும் ஆண்டவரை அதிகமாய் செய்து முடிக்க கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களால் ஒன்றும் கூடாது, என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே, என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஆமேன் இதில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்கள், இதன் மூலமாக நிறைவேற்றப்படுகிற ஆண்டவரே நல் ஊழியங்கள், காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஈசப்பா இன்னும் ஆண்டவரே மத்தியானத்தில் ஆமேன் திக்கச்சோரையும் விதவைகளையும் போஷிக்கிற அந்த திட்டத்தில் கர்த்தர் இணைந்து செயல்பட கிருபை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். அப்புறம் இன்னும் ஆண்டவரே தீராத வியாதிகள்னால கஷ்டப்படுற ஜனங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கும்போது அவருடைய ஒரு மாதத்துக்கான அந்த சாப்பிட்றதுக்கான சாப்பாடு பொருட்களை வாங்கி கொடுக்கும்போது அந்த திட்டங்களில் கர்த்தருடைய கரம் இணையணுமேனு ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே அநேக ஊழியங்கள் வயது பேருக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு என்று செய்யும்போது கர்த்தருடைய கரங்கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஹெவன் டிவி மூலமாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியத்திலும் கர்த்தருடைய கரங்கூட இருக்கட்டும். கர்த்தர் எடுத்து பொறுப்படுத்தி நடத்துங்க.
இன்னும் ஆண்டவரே இந்த ஜிபி மூலமாக மீடியாஸில் இருக்கிற பிள்ளைகளை உங்கள் கருத்தில் தருகிறோம். இவள் செய்கிற ஊழியத்தை ஆண்டவர் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இன்னும் ஆண்டவர் இதன் மூலம் எத்தனையோ ஊழியங்கள் நடைபெறுகிறது. ஆண்டு ஊழியர்கள் செய்தி கொடுக்குறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்படுற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் இந்த ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்து எங்களுக்காக ஜெபிக்க மாட்டார்களா, எங்கள் பிரச்சனைகளை சொல்ல மாட்டார்களா, அதற்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் ஆண்டவர்களை, கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஆண்டவரே, வியாதியின் பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது தகப்பனை உற்றார் உறவினரோட நெருக்கமாக இருக்கலாம், சகோதரங்களுடைய நெருக்கம், வேலை செய்கிறவங்க கூட வேலை செய்யக்கூடிய நெருக்கமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இதில் பூர்த்தி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வீடுகளிலேயே ஆமேன் எனக்கு ஆமேன் அவங்களுக்கு ரெண்டு கொடுக்க முடியலையே அப்படி சொல்லி எங்கி நிற்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. இன்னும் இந்த நாளுக்குரிய உணவை நான் எப்படி ஈட்டுவேன் என்று சொல்லி வேலை இல்லையேன்னு சொல்லி வேதனைப்படுறவர்கள் உண்டு. எல்லாவற்றிலும் அவங்களுக்கு தேவையை கர்த்தர் பூர்த்தி செய்வீரான்னு ஜெபிக்கிறோம். காலையில் ட்ராவலில் இருப்பவர்கள் உண்டு தகப்பனே. காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. அதிகாலை தேடல் கண்டடைவான்னு சொன்னீங்க. இந்த காலை தேடுற பிள்ளைகளை கர்த்தர் கண்டடையும்படியான கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. உங்கள் கரைவுகளை தாங்கட்டுமேன்னு ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் பிரசன்னம் இவர்களை தேற்றட்டுமே என்று ஜெபிக்கிறோங்க தாவே. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் முடிசூட்டுங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரே எங்கெல்லாம் பிள்ளைகள் செல்கிறாலும் அங்கெல்லாம் உங்கள் பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வேண்டிய ஞானம் புத்தி அறிவு கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. இந்த நாட்களும் பிள்ளைகள் எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுறாங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் +2க்கு நடக்குது. இன்னும் ஆண்டவரே 10th எக்ஸாம் அடுத்து இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே கர்த்தர் கூட இருங்க. நீட் எழுதுகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே, ஜெட் உண்டு ஆண்டவரே. இன்னும் அநேக விதமான ப்ரொஃபஷ்னல் எக்ஸாம்ஸ்க்கு எழுதுகிற எக்ஸாம்ஸ், இன்னும் ஆண்டவரே வெளிநாடுகளுக்கு போகிறதுக்காக பிரயாசப்படுற பிள்ளைகள் உண்டு. அத்தனை பேரையும் உங்கள் கரத்தில் தர்றோம். அவர்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும் உங்கள் கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். கர்த்தர் எடுத்து நடத்துங்க. உங்கள் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பிள்ளைகளை முடிசூட்டுங்க. என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. அப்பா உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே துக்கத்தோடு கூட ஒருவேளை இருக்கிறார்கள் என்றால் இவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இந்த நாளிலே நல் விசேஷங்கள் கேட்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்கள் இருதயங்களில் இருக்கிற கசப்புகள் மாறட்டும். இருதயத்தில் இருக்கிற முறுமுறுப்புகள் மாறட்டும். இவர்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான கேடுகளும் மாறட்டும். நீங்கள் சுத்தமாக்கி சுத்த இருதயத்தோடு நல் மனதோடே காரியங்களை காத்துக்கொள்ள கிருபை கொடுப்பீராக தகப்பனே. யாரெல்லாம் ஆண்டவரே அன்புக்காக வேண்டி நிற்கிறார்களோ உங்கள் அன்பை அவர்கள் மேலே ஊற்றுங்க. அவர்களும் அந்த அன்பை பகிர்ந்து கொடுக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. இந்த ஹெவன் டிவி மூலமாக ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் தேவ சமூகத்தில் வந்து எட்டடுமே இருக்கிறோம். இந்த நாளிலும் வேலைக்காக தேடி இருக்க பிள்ளைகள் உண்டு. வேலை கிடைக்கணும் ஆண்டவரை இன்டர்வியூக்கு கடந்து போகிற பிள்ளைகள் உண்டு. இன்டர்வியூ முடித்து காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கொடுக்க மாட்டாங்களா என்று தேடி அலைகிற பிள்ளைகள் உண்டு. யாராக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணத்துக்கேற்ப என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்போ. அவங்க பிரச்சனை எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டுமே என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அநேக நேரங்களில் வேதத்தை மறந்த நாட்கள் உண்டு. தாவீது தான் சொல்கிறாரு, நான் சரிக்கு போனேன் உங்கள் கிருபையை தேற்றிட்டு. ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் வேதத்தை கேட்கக்கூடாதபடி வேதத்தை படிக்கக்கூடாதபடி சத்துரு தடுத்து வைத்திருந்தால் எல்லாவற்றையும் மாற்றி வசனத்தை வாசித்து வசனத்தின்படி அதை நடக்க கர்த்தர் கிருபை தாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொன்னபடி இந்த தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவனும் அதை கை கொள்கிறவனும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை நாங்கள் அடைந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தரே வழி ஆண்டவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின பரலோக தந்தையே உங்கள் கருத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்களுக்கு என்று ஒன்றுமில்லை இந்த உலகத்தில், எங்களுக்கு என்று எதுவுமே இல்லைப்பா. எல்லாத்தையும் உங்கள் கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஏழை எளிய மக்களையும் ஆண்டவர் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களையும் விதவையானவர்களையும் நேசிக்க உள்ள இருதயங்களுக்கு தாங்கப்பா ஆண்டவரே. சிறுமைப்பட்டவனுக்கு ஆண்டு இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தல் அதை எனக்கே செய்தல் என்று சொன்னீங்களே அப்பா. நாங்கள் சிறுமைப்பட்டவர்களுக்கும் எளியவர்களுக்கும் விதவைகளுக்கும் நல்மன சாட்சியோட காரியங்களை நடப்பிக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. நாங்கள் ஆண்டவர் வேலை செய்கிற இடங்களில் நான் கர்த்தருக்கு ஒரு சாட்சி உள்ள ஜீவிக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வாழ்வு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள், சிறு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள், பெரிய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள், வயதானவங்களை கண்ணோக்கி பாருங்கள். ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் காத்திருந்து புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டை எடுத்து பறக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. என் தேவனை உம்மால் கூடாதது எதுவுமே இல்லை.
இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, துன்மார்க்கத்துக்குள்ளே விழுந்து கிடக்கும்போது நாங்கள் சறுக்கி இந்த துன்மார்க்கத்துக்குள்ளே விழுந்து அழிந்து விடாதபடி கால் சறுக்கினாலும் சறுக்கின இடத்திலிருந்து எழுந்து தேவனுக்கென்று வைராக்கியமாய் இருக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களில் ஒன்றுமில்லை அப்பா, நாங்கள் என்று சொல்ல ஒன்றுமில்லை, நான் என்று சொல்ல ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா, எங்கள் கைபலனோ எங்களுடைய படிப்போ பணமோ ஒன்றும் கொண்டு வராது. உங்கள் அன்பு உங்கள் கிருபை எங்களை நடத்தட்டுமே என்று ஜெபிக்கிறோம். அன்று கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்த தேவன், மோசையோடு கூட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்ல கிருபை கொடுத்த தேவன், ஆரோனோடு கூட இருந்த தேவன், ஜாஷுவாவோடு கூட இருந்த தேவன், காலேபோடு கூட இருந்த தேவன். அவனுடைய ஆரோக்கியம் கெட்டு போகவில்லை. அவனுடைய லீடர்ஷிப் முறிந்து போகவில்லை. எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்தது போல, அநேக அற்புதங்களை காண்பித்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் நாங்களும் அற்புதங்களை பெற்று மற்றவர்களுக்கு உண்மை காட்ட கிருபை தாருங்க. எங்களை ஒன்றுமில்லை அப்பா, எங்களை ஒன்றுமில்லை அப்பா, வெறுமையாக்கி இந்த காலை நேரத்தில் தருகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீதியா நேரம் முழுதும் கர்த்தருடைய வல்லக்கரம் கூட இருக்கும்படியாய் எங்களுக்கு மரித்து வைத்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே ஜீவி முன்பாக உட்கார்ந்து நாம் ஜெபித்திருக்கிறோம். இந்த நாள் முழுவதையும் தேவ சமூகத்தில் கொடுத்துருக்கிறோம். நமக்கு ஆலோசனையாய் கர்த்தர் கால் சறுக்கும்போது அப்படி கிருபையை தந்து நம்மை தூக்கி விடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அறிவின்படி இந்த காலை நேரத்தில் நாம் எங்கு சென்றாலும் அவரை மட்டும் நம்மோடு கூட அழைத்து செல்வோம். எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை கூட, அந்த விசுவாசத்தோடு கூட, அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு அவரோடு கூட ஓடுவோம். அந்த விசுவாசம் நம்மை தேவனோடு கூட ஐக்கியப்படுத்தும். இந்த உலகம் ஒருவேளை நமக்கு சறுக்க வைக்கலாம், ஆனால் சறுக்கிலிருந்தும் தூக்கி விடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை காத்து நடத்துவாராக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you all. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.